அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஜூலை 7ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணத்தை மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி துவங்குகிறார். எல். முருகன், நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைப்பு. என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் வழிநடத்தக்கூடிய கட்சி அதிமுக. என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என என்டிஏ கூட்டணி தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. அதன் பயனாக எடப்பாடி பழனிசாமி முதல் சுற்றுப்பயணத்தை அறிவித்துள்ளார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த சுற்றுப்பயணம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்குகிறது என்றும், இதன் பின்பு இந்த சுற்றுப்பயணம் ஒரு மாதத்திற்கு மேலாக சிவகங்கை மாவட்டத்தில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்தை பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் தொடங்கி வைப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். சென்னையின் காட்டாங்குளத்தூரில் SRM பல்கலைக்கழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கமிட்டியினுடைய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மத்திய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழகத்திலிருந்து நயினார் நாகேந்திரன், எல். முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், H. ராஜா போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது நயினார் நாகேந்திரன் பேசும்பொழுது, தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், அதற்கான வியூகங்களை அமித்ஷா முன்னின்று செயல்பட்டு வருகிறார். திமுக ஒருபோதும் 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்ததில்லை. எனவே இந்த முறை திமுக வெற்றி பெறாது, அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதற்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். தமிழகத்தில் பூத் கமிட்டியை பாரதிய ஜனதா கட்சி வலிமைப்படுத்த வேண்டும். அதற்காக மண்டலம் வாரியாக மேலும் தொகுதிக்கு 7 பகுதிகளாக பிரித்து அனைவரும் செயல்பட்டு பூத் கமிட்டியை வலுப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். நாம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஊழல் மலிந்து கிடக்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேட்டுப்பாளையத்தில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். காரணம், SP வேலுமணி அவர்களின் சொந்த மாவட்டம். சென்ற முறை SP வேலுமணி கோயம்புத்தூரில் உள்ள 10 மாவட்டங்களிலும் வெற்றி பெற்று அசத்தி இருந்தார். எனவேதான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அறைகூவல் விடுத்துள்ளார். அதிமுக தொண்டர்கள் அனைவரும் இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது என்னோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு நாம் வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான வழிவகைகளையும் செய்து தர வேண்டும். மேலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும், ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளும் இந்த சுற்றுப்பயணத்தை வெற்றி பெற நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் சுற்றுப்பயணத்தின் பொழுது ஒவ்வொரு தொகுதிகளாக எடப்பாடி பழனிசாமி வரும்பொழுது அந்தந்த தொகுதியினுடைய முக்கிய தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் அங்கு இருக்க வேண்டும் என்றும், மேலும் அதிமுக தொண்டர்களை பெருவாரியாக அங்கு கூட்டி வர வேண்டும் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கோயம்புத்தூர் அதிமுகவின் கோட்டை என்பதனால் அங்கு முதல் சுற்றுப்பயணத்திலேயே மிகப்பெரிய கூட்டத்தை காட்டிவிட வேண்டும் என்பதற்காக SP வேலுமணி மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட தயாராகி வருவதாகவும், மேலும் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்ற கூட்டத்தை தான் எதிர்பார்க்கிறார் என்பதனால்தான் இந்த கோயம்புத்தூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுகவின் அமைப்பு செயலாளரான அன்வர் ராஜா அவர்களோ, பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது, பாரதிய ஜனதா கட்சி பிளவுவாத அரசியலை தொடர்ந்து முன்னின்று செய்து வருகிறது, இவர்களது ஆட்சி மற்றும் இவர்களது பொய் புரட்டுகள் வட இந்தியாவில் ஈடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் ஈடுபடாது. தமிழகம் பெரியார் மண். தமிழகத்தில் பிளவுவாத அரசியலை பேசியவர்கள் இன்று ஆட்சி அதிகாரத்திலேயே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அதுபோன்ற அரசியலை பேசிக்கொண்டு தமிழகத்தில் வெற்றி பெற்றுவிட முடியாது. அவர்கள் எங்கள் கூட்டணியில் இருந்தாலும் தொடர்ந்து அதிமுக தொண்டர்களை சீண்டும் வகையில் பேசி வருவதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என குறிப்பிட்டிருந்தார். நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது என்று கூறியது எனது சொந்த கருத்து, அதிமுகவின் கருத்து இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். நன்றி.